ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தைப்பூசம் வருதுப்பா. ரொம்ப விசேஷமான நாள் முருகனுக்கு. அதுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் 48 நாள் முன்னாடிலேருந்தே விரதம் இருப்பா. நம்ம முடியாதவா உங்களுக்கு 20 நாள், 15 நாள், 11 நாள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பிப்ரவரி 11 அப்படிங்கும்போது நீங்கள் நாளையிலேருந்து கூட இருக்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம், ரொம்ப விசேஷமான நாள். அதாவது 12 1:30 அவகாலம் வருது. நீங்கள் கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்ட குளிச்சுட்டு கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிச்சுருங்கோ. இந்த விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பான முறையில் தலைக்கு குளிச்சுட்டு கார்த்தால 6 மணிக்குள்ளே, அதாவது அப்போ கூட நீங்கள் 4:30 மணிக்கு 5 மணிக்குன்னு நான் சொல்லலை, 5:30 மணிக்குள்ளே 4:45 5 மணிக்கு எழுந்துட்டு அட்லீஸ்ட் 5:30 5:45க்குள்ளே நீங்கள் விளக்கேற்றிருங்கோ. முருகப்பெருமான் ஃபோட்டோ ஆற்றுல இருந்ததுன்னா அதுக்கு அழகாக பொட்டு வச்சு சந்திரகுங்குமம்லாம் வச்சு 2 புஷ்பத்தை போட்டு என்ன பழம் இருக்கோ இல்லை சர்க்கரையோ இல்லை பாலோ அதை அழகாக வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்கோ. உங்களுக்கு கண்டிப்பான இதை வந்து டெய்லி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் தைப்பூசம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் டெய்லி நீங்கள் அந்த மாதிரி தலை குளிச்சுட்டு பண்ணணும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 12 நாளைக்கு இப்போ 21 நாளைக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை எனக்கு முடியலை, நான் வந்துட்டு ஜஸ்ட்டு விளக்க மட்டும் நான் ஏற்றிக்கிறேன், அது தைப்பூசம் அன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருந்துக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட இஷ்டம்ப்பா, பரவாயில்லை. வேல்மாறல் நன்னா படிங்கோ. அண்டு நான் சொல்லியிருக்கேன் பற்றியால அந்த ஸ்லோகம், அதையும் நீங்கள் சொல்லுங்க. வேல் இருக்குது, மயில் இருக்குது, சேவல் இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனை வராது. நம்மளுக்கு எல்லாமா சேர்ந்து காப்பாற்றிக்கிட்டே தான் வரும். அதனால் தயவு பண்ணி யாருமே வருத்தப்படாதீங்கோ. முருகனை வேண்டினவா சோட போனதே கிடையாது. அதுக்கப்புறமா முருகனை வேண்டினவா அத்தனை பேருக்கும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். அதனால் நீங்கள் தயவு பண்ணி யாருமே வருத்தமே பட வேண்டாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்குமே மாறும். நீங்கள் வந்துட்டு வருத்தப்பட வேண்டாம். ஸோ நாளைக்கு சுவாதி நட்சத்திரம் ரொம்ப நல்லது தான். அதனால் நீங்கள் நாளைக்கு கார்த்தால நீங்கள் இதை ஆரம்பிச்சுட்டு உங்களால் என்னால் இந்த ஸ்லோகம்னு நீங்கள் சொல்லுங்க. உங்களால் எத்தனை நாளைக்கு எந்த சொல்ல முடியுமோ அதை டெய்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கார்த்தால விளக்கேற்றிட்டு என்ன இருக்கோ ஆற்றுல அதை நைவேத்தியம் பண்ணினா போகிறோம். பெருசாக எல்லாம் உண்டாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதை நீங்கள் பண்ணிவிட்டு வேல்மாறல் படியுங்கோ. அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகள். உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்லோகம் கூட நான் சொல்கிறேன். அது எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லுங்க. இல்லை மாமி நேக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, நேக்கு ரொம்ப கஷ்டம், என்னால் முடியலை அப்படின்னா ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அந்த ஒரு வார்த்தை போகிறோம் உங்களுக்கு. அதை முடிஞ்சால் டெய்லி நீங்கள் எழுதுங்க. நன்னா எழுதினாலும் இன்னும் புண்ணியம் உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினாலே போகிறோம். உங்களுக்கு தைப்பூசத்துக்குள்ளேயே கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். நிறைய பிரச்சனைகளோடு எதிர்பார்த்துருப்பா, எனக்கு நல்லது நடக்கணுமே அப்படின்னுட்டோ அவள் எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும். ஏன்னா இந்த வேல்மாறல் முருகப்பெருமான தைப்பூசத்துக்கெல்லாம் ஒரு தனி ஒரு சக்தி உண்டுப்பா. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை படியுங்கோ. சித்தரும் வருவார், பட்டர்ஃப்ளையும் வரும். அதனால தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், முருகனை வேண்டினவாளுக்கு சித்தர் தானாக வருவார். இந்த மனித தெய்வம் இல்லையா, சங்கராச்சாரியார், சித்தர், ஆதிசங்கரர், அவள் எல்லாருமே மனித தெய்வங்கள். அவளுக்கு இன்னும் சக்தி ஜாஸ்தி. அவள் அத்தனை பேருமே வந்து நம்ம ஆற்றுல வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா அப்படின்னாக்கா நம்மளுக்கு அப்புறம் என்னமா வரும் கஷ்டம், என்னமாவது துன்பங்கள் வந்து நம்மளை திரும்பி கூடி பார்க்காது. அதனால் தயவு பண்ணி நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்கோ. அந்த ஸ்லோகத்தையும் இதில் நான் கொடுக்குறேன். அதை வந்துட்டு இன்றைக்கி கூட சொன்னான், மாமி நான் டெய்லி அந்த ஸ்லோகம் சொல்லின்னு இருக்கேன், பட்டர்ஃப்ளை வருது, எனக்கு ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு மாமி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார். அவர் அந்த ஸ்லோகத்தை கடன் அப்படியே ஆடியோவில் ஒப்பிச்சார் என்கிட்ட. எனக்கு கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு படித்து அதை நன்னா கேட்டுக்கிண்டு அதை சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இருக்காளே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுன்னு நினைக்கிறேன். மழை அழிக்கிறது அப்படிங்கிறது வேறு, பட் நல்லது நடக்கிறது இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த தைப்பூசத்தை நன்னா கொண்டாடுங்கோ. தைப்பூசத்துக்குள்ளேயே நிறையா பேருக்கு நல்லது நடக்கும். இல்லை தைப்பூசம் கழிஞ்சிட்டு கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும். ஸோ அந்த தைப்பூசத்தை நன்னா வேண்டிக்கிண்டு முருகப்பெருமான தயவு பண்ணி பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு கண்டிப்பான முறையில் போயிட்டு வந்துடுங்கோ. போகாமல் டெய்லி இந்த 20 நாளைக்கு போனாலும் பரவாயில்ல, இல்லை அன்றைக்கி ஒரு நாளைக்கு போனாலும் பரவாயில்ல. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய குஹாய மகாபல பராக்மராய வீராய சூராய மக்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச ஸ்வாஹா ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமஹ. இதை நீங்கள் நன்னா சொல்லுங்கோ. முருகப்பெருமான் உங்கள் கூடவே வருவார். நன்னா இருங்கோ.
அப்படி முருகப்பெருமானோட சிலையோ இல்லை வேலோ ஆற்றுல வச்சுருந்தேன்னா அதுக்கு தயவு பண்ணி அபிஷேகம் பண்ணுங்கோ. உங்களுக்கு வந்துட்டு இந்த பால் அபிஷேகம் 1-2 பன்னீர் அபிஷேகம், முதல்ல வெள்ளம் ஊற்றுங்கோ, அப்புறம் பால், அப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம். இது 3 பண்ணினாலே போதும். ரொம்ப நல்லது. கோடி புண்ணியம் உண்டு. முடிஞ்சவா நன்னா பண்ணுங்கோ. சரியா?